மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆண்டு வந்து ரொம்ப அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். பொதுவாகவே காசு பணத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமைகளில் மேஷம் கடந்த ஒரு வருஷமா 1.5 வருஷமா கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க அத்தனை பேரும் வீடு வாங்க போகிறாங்க. மேஷத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம் தான், அவங்களுக்கு வந்து கோவம், இந்த கஷ்டம், அதே மாதிரி சுகம் இதெல்லாம் பெருசாக அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. தே ஒன்லி திங்க் பாசிட்டிவிட்டி. பேசிக்கலாம் நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ள கல்யாணமே ஆகாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இப்போ குரு பார்வை பலனால வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள்ள உங்கள் வீட்டில் கெட்டிமாடம் கொட்டக்கூடிய பாக்கியம். இப்போ பஞ்சமஸ்தானத்தில் கேத்து இருக்கிறனால யாரு நல்லவன் யாரு கெட்டவன், இது தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் உள்ளூர உங்களுக்கு தோணும். அந்த கேத்துங்கிறது பேசிக்கலி அது பவர் ஆஃப் இன்ட்யூஷன் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அது நன்னா இருக்கிறதுனால நீங்க என்ன திங்க் பண்ணாலும் அதுதான் கரெக்ட். நிறைய திரை பிரபலங்களுக்கு நீங்க வந்து கைட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரபலங்கள் மட்டும் இல்ல, அரசியல்வாதிகளுக்கும் நீங்க வந்து உங்களுடைய பேச்சை கேட்டு தான் வந்து அந்த நாளே தொடங்குறாங்க. இது சந்தோஷமான விஷயம் தான். அவங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கும் உங்களுடைய அட்வைஸ் தேவையா இருக்கு. கண்டிப்பா. இந்த பராபவ ஆண்டு ஆரம்பிச்சிடலாமா நாம? தாராளமா தாராளமா. எஸ், வெல்கம். ராசியின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்கு? மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆண்டு வந்து ரொம்ப அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பொதுவாகவே காசு பணத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமைகளில் மேஷம் கடந்த ஒரு வருஷமா 1.5 வருஷமா கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க அத்தனை பேரும் வீடு வாங்க போகிறாங்க. வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, புதுசாக வந்து தோட்டம் வாங்கிறது, வீடு கட்டுறது, நிறைய பேர் வந்து இடம் மாறுவது, இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டைம்ல தான் மேஷம் இருக்காங்க. மேஷத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம் தான், அவங்களுக்கு வந்து கோவம், இந்த கஷ்டம், அதே மாதிரி சுகம் இதெல்லாம் பெருசாக அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. தே ஒன்லி திங்க் பாசிட்டிவிட்டி. பேசிக்கலாம் குரு வந்து ரொம்ப அருமையான ஸ்தலத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலைமை. குரு புஷ்ய யோகத்தில் கன்வெர்ட் ஆகும்போது நிறைய பேர் ஸ்கூல் பக்கத்துலேயே வீடு கட்டுவாங்க. நிறைய பேர் காலேஜ் பக்கத்தில் வீடு கட்டுறது, நல்ல கோவில் அது, அந்த கோவில் பக்கத்தில் வீடு கட்டுறது, நல்ல தெரிஞ்ச இடமா இருக்கும். அருமையான ஹோட்டல் சார், அந்த இடத்துக்கு லேண்ட்மார்க்கே ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க வீடு கட்டக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு வந்து பொதுவாக பேங்க்ல உத்தியோகம் கிடைக்கும், நிறைய பேர் டீச்சர் உத்தியோகம் கிடைக்கும், நிறைய பேர் புதுசாக கோர்ஸ் ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும், சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம். ஏன் இதெல்லாம் இப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி சனி கன்ஜங்ஷன்ல உட்கார்ந்துருக்கறனால இந்த குருவுக்கு ஸ்தான பலம் மிக அதிகம். அதனால ஜூனுக்கு அப்புறம் உங்க லைஃப் மாறுறதுங்கிறது கண்கூடா பார்க்கலாம். ஜூனுக்கு முன்னாடி அதற்கான ஆரம்ப புள்ளி, அதாவது ஒரு இனெல்லாம் விற்று புதுசாக வீடு வர்றது, இல்லைன்னா ஒரு வீடு விற்கவே முடியல ரொம்ப வருஷமா இருக்கு, இது எப்படியாவது விற்றாதான் வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே போட முடியும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள், அது விற்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ள கல்யாணமே ஆகாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இப்போ குரு பார்வை பலனால வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள்ள உங்கள் வீட்டில் கெட்டிமாடம் கொட்டக்கூடிய பாக்கியம். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள்ல ஜூனுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கக்கூடிய ஸ்தானம். ஏன்னா குருவுடைய பார்வை பலம் உங்கள் மனைவி மேலே விழும். அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் சந்தோஷங்கள் ஏற்படும். பெரிய பிரச்சனைகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக ஓயக்கூடிய தன்மை. இன்னொன்று ராஜபலம், அசுரபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கனால வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமா உங்களுக்கு எப்பவுமே அடுத்த டிசம்பர் வரைக்கும் நல்லது 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 மட்டுமே நடக்கும். எதை திங்க் பண்ணாலும் சரி, பெருசாக திங்க் பண்ணுவீங்க. இந்த பாகுபலி படத்தில் சொல்கிறாங்க, அதாவது எவனோ ஒருத்தனை வெட்டினோன்னு 1000 தலைகள் விழுக, ஏன்டா ஒருத்தனை தூக்கிட்டு வர சொன்னாங்க, எதுக்கிட்ட 1000 பேரை கூட்டு வராங்க. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு இருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் கேத்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஞானம் தானாக உற்பத்தி ஆகும். உத்பவ மூர்த்தின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ட்யூஷன் பவர். யாரோ சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது, அது உள்ளே இருந்தால் மட்டும்தான். உங்களுடைய L5 L4 அதுலேருந்து உள்ளே வரணும், டிஎன்ஏ லெவலில் கனெக்ட் ஆகணும். இப்போ பஞ்சமஸ்தானத்தில் கேத்து இருக்கிறனால யாரு நல்லவன் யாரு கெட்டவன், இது தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் உள்ளூர உங்களுக்கு தோணும். அந்த கேத்துங்கிறது பேசிக்கலி அது பவர் ஆஃப் இன்ட்யூஷன் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அது நன்னா இருக்கிறதுனால நீங்க என்ன திங்க் பண்ணாலும் அதுதான் கரெக்ட். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கோ அதுதான் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பயப்படுறது, சார் 7.5 சனி ஆரம்பிச்சிடுது சார், எனக்கு விரயத்தில் வந்து இப்போ சனி வந்துட்டான் சார், கால் பிரச்சனை ஏதோ போயிடுங்கிறாங்க, அவங்களுடைய ஒரே பிரச்சனையா இருக்கு சார். ஒண்ணுமே ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும், 7.5 சனி நடக்கும்போது தான் கல்யாணம் ஆகும், 7.5 சனி நடக்கும்போது தான் நீங்க கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க, 7.5 சனி நடக்கும்போது தான் கண்டிப்பா வந்து ஃபேமிலிக்குள்ள பிரிதல் ஏற்படும். பிரிதல்னா என்ன, நெக்ஸ்ட் லெவல் growthக்காக வெளியூர் போய் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து 7.5 சனியில் தான் நடக்கும்.
ஆனால் என்ன அதிக மணி நேரம் உழைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக 5 மணி நேரம் மட்டும் வேலை செய்வார், 9 மணி நேரம் வேலை செய்ய சொன்னால் அவர் டென்ஷன் ஆவார். ஆனால் அதுக்கான ஊதியம் கிடைக்கும். என்னன்னா சனி பெண்டை கழட்டுவான், ஆனால் துட்டை கொடுப்பான், பணத்தை கொடுப்பான். உடம்புலேருந்து வேர்வை எப்படியாவது வெளியே எடுக்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால ஐயோ இது எப்படி இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் மெயினாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சரியான யோகம் இருக்கு. ஏன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகும். நல்ல படிப்பு, நல்ல மார்க். இந்த தடவை நீட் அடிக்கிறது அஸ்வினி தான். நீட்டில் ஃப்ரீ சீட் வாங்கக்கூடிய பிராப்தம் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு செம்மையான. சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல, மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல குரு. நல்ல டியூட்டர் கிடைப்பார், நல்ல டீச்சர் கிடைப்பார். அதனால் நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்குவீங்க. உங்கள் ஊர்லேயே சீட்டு கிடைக்கும், வெளியூர்ல இல்லை, உங்கள் ஊர்லேயே சீட்டு கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி, போகிற இடம்லாம் வெற்றிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய பிராப்தம். ஏன்னா 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு உங்கள் வீட்டில், வீடு முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் எப்பவுமே 20 பேர் இருப்பாங்க. அதாவது அவ்வளோ நல்லவர்கள், அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். எப்போ எந்த இடத்துல குரு இருக்கோ, குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. ஆனால் சனி திரிகோணத்தில் உட்காரும்போது ஸ்தான பலத்தை கொடுப்பார். அப்போ ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடக்குது. உங்கள் வீட்டில் நிச்சயார்த்தம், உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்குடைய விஷயம். நிறைய பேர் திருமண மண்டபத்துக்கு போய் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது, ஸ்கூல் வாங்குறது, சில பேர் புதுசாக ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, கிரட்ச ஆரம்பிக்கிறது, சில பேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி வேரியடு ஸ்டேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. மெயினாக பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். அதில் மெயினாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையாகவே ஜாக்பாட். அதுதான் உண்மை. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பல பேருக்கு பணம் வரும், பல பேருக்கு பிரச்சனை தீரும், பல பேருக்கு குழந்தை பிறக்கும், நிறைய பேருக்கு 2ஆம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நான் சொல்றது முதல் திருமணம் நல்லா இருக்கணும்னு கிடையாது. முதல் திருமணம் போச்சுங்கிறவனுக்கு தான் 2ஆம் திருமணம். நம்ம ஆளே வந்து ரொம்ப தெளிவான ஆட்கள். ஒரு தடவை நான் தெரியாம ஒரு மேட்ரு சொன்னேன். அதாவது எந்த குழந்தையை நீ இழக்கிறாயோ அந்த குழந்தை மறுபடியும் பிறக்கணும். ஒரு அம்மா வந்து கேட்குது என்கிட்ட, காலேஜ்ல என் ஃப்ரெண்டு கூட ஒரு குழந்தை ஆச்சுங்க, மறுபடியும் பிறக்க மாதிரி. அந்த மாதிரிலாம் நான் அதாவது தேவையில்லாத பிரச்சனை இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை நான் சொல்ல பலன் எல்லாமே இப்போ வந்து டிஸ்க்ளைமர் வேற போட வேண்டியதா இருக்கு. நான் சொல்றதெல்லாம் நேரடியாக இருக்கக்கூடிய பலன்கள். அதனால கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். பணத்துக்காக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். சொந்த பந்தங்கள் இடையே ஒரு பெருமதிப்பிற்குரிய ஒரு மனிதராக நீங்க மேஷத்துல பிறந்த யாரா இருந்தாலும் மெயினா கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு, அமோகமா இருக்கு. இது ரெண்டா நம்ம பைஃபர்கேட் பண்ணலாம். சந்தோஷத்தின் ரீதியா பார்த்தோம்னா ஒரு 75% நல்லா இருக்கும். துட்டு பொருளாதாரத்தின் ரீதியா பார்த்தோம்னா 85% நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதனால மேஷராசி நண்பர்கள் இந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க காசு பணம் இருக்கக்கூடிய ரிச் பீப்புளா இருப்பீங்க, தைரியமா இருக்கலாம். இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த பராபவ ஆண்டுல வழிபடக்கூடிய தெய்வங்கள்னு ஏதாவது? மெயினா பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரோட போய் பாட்டு வருது. மதுரை போக முடியுதுன்னா அங்க போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பார்த்து வருது. இல்லையா இங்கேயே உங்களுக்கு வந்து இந்த கோயில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மீனாட்சி அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கல்யாணம் பண்றாங்க முருகன் கோயில்ல வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி இருக்காருன்னா ஒரு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் போய் தாராளமா உட்காந்து பண்ணிட்டு வாங்க. உங்க வீட்லயே கல்யாணம் நடக்கும், தெரியுமா? சூப்பரா இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.